Hi students, today 12th Max Chapter 2ல Example 2.7 பார்க்கலாம். Find Z inverse if Z equal 2 plus 3i into 1 minus i. Z ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க, Z inverse கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்க Z அப்படியே எழுதி அதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 2 plus 3iயும் 1 minus iயும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணிக்கலாம். மல்டிபிள் பண்ணுறதுக்கு வந்து இந்த 2 வந்து ஃபஸ்ட்டு 1 கூட தனியாக மைனஸ் ஐ கூட தனியாக மல்டிபிள் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த 3i வந்து 1 கூட தனியாக மைனஸ் ஐ கூட தனியாக மல்டிபிள் பண்ணணும். இப்போ 2 மல்டிபிள் பண்ணும்போது 2 1s are 2, நெக்ஸ்ட்டு 2 into மைனஸ் ஐ மைனஸ் 2i, நெக்ஸ்ட்டு இந்த 3iயும் 1 மல்டிபிள் பண்ணும்போது 3i தான் வரும். நெக்ஸ்ட்டு 3i கூட மைனஸ் ஐயை மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் 3i ஸ்கொயர், இங்கே ஒரு ஐ இருக்கனால ஐ ஸ்கொயர். நெக்ஸ்ட் இந்த 2 அப்படியே வரும், மைனஸ் 2i அப்படி எழுதிட்டு 3i அப்படி எழுதிட்டு மைனஸ் 3 அப்படி எழுதிட்டு ஐ ஸ்கொயருக்கு மட்டும் மைனஸ் 1ங்கிற வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் 2 அப்படி எழுதிட்டு இந்த மைனஸ் 2iயும் 3யும் ப்ளஸ் பண்ணும்போது என்ன வரும், 3i இல்லை 2i போச்சுன்னா என்ன இருக்கும், வெறும் ஐ மட்டும் இருக்கும். ஸோ ஐ, ஓகேவா, இதுவும் ஐ டேர்மில் இருக்குது, இதுவும் ஐ டேர்மில் இருக்கிறதுனால இந்த ரெண்டையும் வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3 2 போச்சுன்னா 1, ஸோ ஐ மட்டும் அப்படி இருக்கும். ப்ளஸ் அதாவது இந்த மைனஸ் 3 மைனஸ் 1 சேர்ந்து ப்ளஸ் 3 ஆயிடுது, இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆயிடுது, ஸோ ப்ளஸ் 3. இப்போ இந்த 3யும் 2 ப்ளஸ் பண்ணும்போது 5 வரும். ஸோ Z ஈக்குவல் 5 ப்ளஸ் ஐ. இசட்டோட வேல்யூ என்னன்னு வருது, 5 ப்ளஸ் ஐன்னு வருது. இப்போ இசட் இருக்குது, இசட் இன்வெர்ஸ் கேட்டிருக்காங்க. இசட் இன்வெர்ஸ் அப்படின்னா 1/Zன்னு அர்த்தம், ஓகேவா. Z inverse equal 1/Z. 1/Zக்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சோம், 5 ப்ளஸ் ஐன்னு கண்டுபிடிச்சோமா. ஸோ 1 ப்ளஸ் 5iன்னு எழுதிக்கலாம். இப்போ வந்து கீழே 5 ப்ளஸ் ஐன்னு இருக்கிறனால மேலே கீழே 5 மைனஸ் ஐயால் நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஸோ இதை ஃபஸ்ட்டு அப்படியே எழுதிட்டு 1 மைனஸ் 5 ப்ளஸ் ஐ அப்படி எழுதிட்டு மேலே 5 மைனஸ் ஐயால் கீழேயும் 5 மைனஸ் ஐயால் மல்டிபிள் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும், இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். இப்போ இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது 1 கூட என்ன மல்டிபிள் பண்ணாலும் அதே தான் வரும். ஸோ 5 மைனஸ் ஐ அப்படி எழுதிக்கலாம். இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது 5 5s are 25, நெக்ஸ்ட்டு 5 into மைனஸ் ஐ மைனஸ் 5i, நெக்ஸ்ட்டு இந்த i into 5 5i, i into மைனஸ் ஐ மைனஸ் ஐ ஸ்கொயர், ஓகேவா. நெக்ஸ்ட்டு மேலே இருக்கிறத அப்படி எழுதிட்டு 25 அப்படி எழுதிட்டு இந்த மைனஸ் 5ஐயும் ப்ளஸ் 5ஐயும் கேன்சல் ஆகிடுது, மீதி இருக்கிற இந்த மைனஸ் ஐ ஸ்கொயர் மட்டும் வரும். மைனஸ் ஐ ஸ்கொயரோட வேல்யூ என்னது, மைனஸ் 1. ஸோ இந்த மைனஸ் அப்படியே தனியாக எழுதிட்டு ஐ ஸ்கொயரோட வேல்யூ மைனஸ் 1 வந்து இங்கே தனியாக எழுதிக்கலாம், ஓகேவா. நெக்ஸ்ட்டு மேலே இருக்க 5 மைனஸ் ஐ அப்படி எழுதிட்டு இந்த 25 அப்படி எழுதிட்டு இந்த மைனஸும் இந்த மைனஸ் 1 சேர்ந்து ப்ளஸ் 1 ஆகிடுது, ஸோ ப்ளஸ் 1. நெக்ஸ்ட்டு 5 மைனஸ் ஐ பை 25 1 ப்ளஸ் பண்ணி 26ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 26 வந்து இது ரெண்டுக்கும் தனித்தனியாக எழுதிக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு வந்து ரெக்டாங்குலர் ஃபார்மில் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ Z இன்வெர்ஸ் ஈக்குவல் 5/26 மைனஸ் இங்கே மேலே 1 வெறும் ஐ மட்டும் இருக்கிறனால அது 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ 1/26i, ஓகேவா. இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து எழுதிக்கணும். அப்போ தான் வந்து x ப்ளஸ் ஒய்ஐங்கிற ஃபார்மில் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இது எக்ஸு, இது ஒய், ஓகேவா. ஸோ Z இன்வெர்ஸ் ஈக்குவல் 5/26 மைனஸ் 1/26i, அவ்வளோதான். Thank you.